நில்லுங்க. ஒரு நிமிஷம். உள்ள வாங்க. என்னது இது? நீ யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. அவ பேர் இந்திரா. நான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுமா? கூட பிறந்தவளே என்ன ஒதுக்கி வச்சுட்டா. அவதான் என் தங்கச்சி. நான் ஒரு நாள் உன்னை பார்த்தேன், எங்கேயோ பார்த்தேன். அப்புறமா உன் வீட்டை கண்டுபிடிச்சேன். என் தங்கச்சி மாதிரியே இருந்த. தப்பா நினைச்சுக்காதுமா. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள். வருஷா வருஷம் என் தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேம்மா. பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன். விளையாட்டு பிள்ளையா அவ திரியறப்ப சட்டை வாங்கி கொடுத்தேன். அவ வளர்ந்தப்போ பாவாடை வாங்கி கொடுத்துருக்கேன். அவ வயசுக்கு வந்தப்போ தாவணி வாங்கி கொடுத்திருக்கேன். அவ கல்யாணம் பண்ணப்போ புடவை வாங்கி கொடுத்திருக்கேம்மா. அவ கால்ல போடுற மெட்டியும் வாங்கி கொடுத்திருக்கேம்மா. எல்லாத்தையும் செஞ்சம்மா. இப்ப அவ இல்ல, போயிட்டா. என்னை விட்டு போயிட்டாம்மா. ஏன் தெரியுமாமா? ஒரே ஒரு நாள் நான் செஞ்ச தப்புனால ஒரு தப்பு ரத்தத்தை வெள்ளையாக்கிடுமாமா. பாசத்தை புதைச்சிருமாமா. உறவை துண்டு போட்டுருமாமா. போட்டுட்டாமா. என் தங்கச்சி போட்டுட்டா. சின்ன பிள்ளைங்க தான் புரியாம நெஞ்சில உதைப்பாங்க. வளர்ந்த ஆளானவ என் நெஞ்சில மிதிச்சு என்ன குப்பர தள்ளிட்டாம்மா. போகட்டும்மா. அவ கதை நமக்கு எதுக்கு? அம்மா, ஒரே ஒரு விஷயம் கேக்கட்டா? எனக்கு இப்ப நிறைய உறவுகள் இருக்கு. ஆனா என் தங்கச்சி தாம்மா எனக்கு தொப்புள் கொடி உறவு. அவ இல்ல. ஒரு முளை கயிறுல செத்து போறேன்னு சொன்னா. அம்மா, அந்த ஒரு முளை கயிறு தாம்மா இது.
போட்டு விடட்டுமாமா? வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். அண்ணே, நான் இல்லையா அண்ணே உன் தங்கச்சி? போய் இந்திரா, நான் தான் அண்ணே. தப்பு பண்ணிட்டேன்னு. அன்னைக்கு நீங்க பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு மொத்த தப்பும் ஏன் மேலதான் அண்ணே. மன்னிச்சிடுங்க அண்ணே. இந்த தங்கச்சியை மறந்துடாதீங்க அண்ணே. என்னைக்கும் நான் தான் அண்ணே. நீங்க வாங்கி கொடுத்த புடவை பாவாடை எல்லாத்தையும் விட இன்னைக்கு கொடுத்துட்டு போறீங்களா அண்ணே? இதுதானே பெருசு. எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க அண்ணே. அண்ணே, நீங்க எப்பவும் அண்ணே. போதும் அண்ணே, போதும். உங்க தங்கச்சிக்கு வாழ்க்கை முழுக்க இது என் கழுத்துல இருக்கும் அண்ணே. என் கழுத்துல இருக்கும். நிறுத்துப்பா, கொஞ்சம் ரிவர்ஸ் போ. வண்டி எடு. அருண், உட்காரு, பேசணும். என்ன பேசணும்பா? என்னப்பா, என்ன நடக்குது? இத பத்திப்பா கேக்குறீங்க? எதை பத்தின்னு எனக்கு தெளிவா தெரியல. நான் உன்னை பத்தி தான் கேக்குறேன். என்னப்பா திடீர்னு? இல்லப்பா, நான் ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேன். உங்க அம்மா பிசினஸ் பிசினஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா.
நீ ஹாஸ்பிட்டல்னு அலைஞ்சுகிட்டு இருக்க. கவிதா ஒரு பக்கம் கம்பெனின்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா. டேய், பெத்த புள்ளைங்க கிட்ட பாசமா பேசுறதுக்கோ நேசமா கொஞ்சறதுக்கோ யாருக்குமே நேரம் இல்லாம போச்சு. ஆமாப்பா, எனக்கும் கவிதாவுக்கும் கூட அந்த ஃபீல் இருக்கு. தெரியும்பா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஜூனியர் லாயர். அட்வொகேட்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவமானப்படுவேன். அதுக்கப்புறம் என்ன நானே இக்விப் பண்ணிப்பேன். அப்படிதான்டா நான் வளர்ந்தேன். அப்பெல்லாம் உங்க அம்மா பிசினஸ்ல இல்ல. திடீர்னு அவ ஆசைப்பட்டா. என் சொந்த செலவுனால அவளை பிசினஸ் லேடி ஆக்குன. வளர்ந்துச்சு. அப்பதான் நீங்களும் வளர்ந்தீங்க. குழந்தைங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் மாறிட்டா. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவன் ஏன் இப்படி மாறினான்னு. உங்க அப்பா பாவண்டா. கருப்பு கோட்டும் வெள்ளை காலரும் போட்டுக்கிட்டு கிளையண்ட்டுக்காக ஜட்ஜு முன்னாடி அவன் அட்வொகேட்டா போய் நின்னா. அவன் லாயர். வீட்டுக்கு வந்தா அவன் லோயர். இங்க அதிகாரம் பூரா உங்க அம்மாவுக்கு தான். ஆனா ஒரு விஷயம்டா, நீ என் புள்ள. சுயமா முடிவெடுக்கிற எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கு. ஆனா உங்க அப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்டா. வயசு கோளாறுனால வாழ்க்கையை தவற விட்டுறாத. என்ன சொல்றீங்கப்பா? எனக்கு புரியல. புரிஞ்சுக்கோடா. ஏதோ ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கேன். ஆனா சொல்றது உங்க அப்பா இல்ல, காரணம் இல்லாமையா சொல்லுவேன். மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பேசுறீங்களோப்பா? அப்ப என் மனசுக்குள்ள எதையோ உன்னை ஏத்தி விட்டுட்டியோ. செருப்பு இல்லாம போனா கால்ல முள்ளு குத்தும். அதுக்காக தான் செருப்பு. முள்ளு குத்தாம காப்பாத்துதுங்கிறதுக்காக அந்த செருப்பை தலையில வச்சுக்க கூடாது. செருப்பு காலுக்கு தான், தலைக்கு இல்ல. அண்ணன் செருப்ப பரதம் வச்சாங்கிறது ராமாயணம். அதுக்காக செருப்புகளே சாம்ராஜ்யம் ஆயிட முடியுமா? இது நம்ம வாழ்க்கைடா. வாழ புரிஞ்சுக்கோப்பா. நீ என்ன தப்பு பண்றேன்னு நான் சொல்லல, பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். என்னங்க அப்பாவும் பிள்ளையும் என்ன அப்படி சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க? ஒண்ணுமில்ல கல்பனா. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. ஆனா இவன் சொல்லல அந்த கேஸ் இவன் சம்பந்தப்பட்டதுன்னு. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணாங்க? 2 பேர் கல்பனா ஒரு ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 பேருக்கும் நான் தான் அட்வொகேட். என்ன ப்ராப்ளம்னா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு 2 பேரும் அட்மிட் ஆயிருக்காங்க. போன இடத்துல 2 பேரோட கிட்னியையும் திருடிட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. திரும்பவும் அவங்க வந்து இவன் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. இவன் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் புள்ளல, கிரிமினல் லாயர் இல்ல நானு. இவன் டாக்டரா இருந்தாலும் கிரிமினல் டாக்டர். என்னங்க சொல்றீங்க? உடனே கண்டுபிடிச்சிட்டான்ல, அதான் சொல்றேன். கரெக்ட் தான்டா? அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? டேய், அதத்தானே இவ்வளவு நேரமும் பேசிக்கிட்டு இருக்கோம். தெரியாதா என்ன? என்னடா சொல்றாரு அவரு? என்னமோ சொல்றாருமா, எனக்கே புரியல. கிரிமினல் லாயரா தான்
இருப்பாருன்னு நினைச்சேன். அப்பாவும் அப்படியே இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலமா. அப்பாடி, இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலப்பா. சில நேரங்கள்ல அவர் சொல்றது எனக்கு புரியல, பல நேரங்கள்ல அவர் செய்யறதும் புரியல. மொத்தத்துல எனக்கு தலை சுத்துதுடா. ஐயோ, என்னங்க, என்ன ஆச்சுங்க? என் பொண்ணு முறப்பையனோட ஓடி போயிட்டான்னு ஒரு நாள் சண்டை போட்ட. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு கவலை. என் பையன் முறை தவறி போயிடுவானோன்னு சந்தேகமா இருக்கு. என்னங்க, என்ன சொல்றீங்க? ஆ? என்னங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தெரியல, மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சு. கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சுங்க உங்களுக்கு? எதை பார்த்தீங்க? பார்த்தேன் கல்பனா, பயமா இருக்கு. என் பிள்ளைங்க வாழ்க்கைய நினைச்சா பயமா இருக்கு. நான் நல்லது பண்ணா தப்பா நினைக்கிறாங்க. நான் தப்பானவன் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு தப்பு நடக்குது.